நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரிய திரை மற்றும் சின்ன திரை பிரபலங்களோடு ஆரம்பித்த ஒரு வார்த்தை ஒரு லட்சம் நிகழ்ச்சியின் வெற்றியை தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கென ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சி ஒரு வார்த்தை ஒரு லட்சம் ஜூனியர்ஸ். வணக்கம். இது உங்களை மகிழ்விக்க புதிய வடிவத்தில் வந்திருக்கும் அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம் ஜூனியர்ஸ் பள்ளிகளுக்கு இடையிலான போட்டி. இதுவரைக்கும் இந்த அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம்ன்ற நிகழ்ச்சியில பிரபலங்களையும் பெரியவர்களையும் நான் சொல்றது அடல்ட்ஸ் அவர்கள் பங்கு பெற்று பரிசுகளை வென்ற பகுதியை வடிவத்தை நீங்க பாத்தீங்க. இன்னையிலிருந்து இந்த வாரத்திலிருந்து அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம் ஜூனியர்ஸ் என்ற வடிவத்தில் தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களிலிருந்தும் வந்திருக்கிற பள்ளிகளுக்கு இடையிலான மாணவியருக்கான விசேஷ அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம் ஜூனியர்ஸ் இந்த நிகழ்ச்சி. கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான பள்ளிகளில் இருந்து போட்டிக்கென 36 பள்ளிகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டன. பங்கு பெற்ற பள்ளி மாணவர்களின் தமிழ் ஆர்வமும் திறமையும் வியக்கும் வண்ணம் இருந்தது. அந்த பள்ளிகள் விளையாடிய தகுதி சுற்றில் இருந்து சில பகுதிகள் உங்களுக்காக. இந்த நிகழ்ச்சிக்கு வந்த யாருக்கும் இது வரைக்கும் அந்த லேப்டாப் இவ்வளோ பொருத்தமாக இருந்ததே இல்லை. நேராக கண்ணை திறந்தா ஸ்க்ரீன் உனக்கு, மற்றவங்களாம் குனிஞ்சு பார்க்கணும். ஓகே ஷாலினி, உனக்கு எப்படி இந்த விளையாட்டு மேலே எவ்வளோ ஆர்வம் வந்தது? டிவி பார்க்க வீட்டில் அலோவ் பண்ணுவாங்களா உன்னைய? மெயினாக இந்த ஷோ எனக்கு வந்து எப்படின்னா தமிழ் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் எனக்கு அது வந்து ஒழுங்காக வராது. ஓ, இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனால் வராது. பட் இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். ஆக்சுவலி தமிழ் பற்றி பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒரு தடவை விளையாண்டு பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்பத்துலேருந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போ நீங்கள் வந்து இதே இன்ட்ரெஸ்டோட ப்ராக்டிஸ் பண்ணினா ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துடலாம். வராத தமிழ் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். தமிழில் எவ்வளோ மார்க் எடுப்பேன்? சுமார் அப்ராக்சிமேட் 95. வராதுன்னு வந்துடும். அது எக்ஸாம் வடிவேல மாதிரி வராது, ஆனால் வருமா? எக்ஸாம் அப்போ வந்துடும். மற்ற டைம் வந்துட்டு இப்போ என்ன தனியாக எழுத சொன்னாங்கன்னா கொஞ்சம் இவரை பார்த்து எழுதுனா 95 வந்துடும். நீ தனியாக எழுத சொன்னால் வராது. நீ அப்படிலாம் இல்லை, எக்ஸாம் அப்போ எழுதிடுவேன். ஆனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தமிழில் எந்த பகுதி உனக்கு சிரமமாக இருக்கும்? இலக்கணம். எல்லாருக்கும் அது பிரச்சனை. நேர் புலிமாவா நிறைமாவா? பகுப்பதம் பகாபதம். நாங்களாம் ஓடியே போயிடுவோம் கிளாஸ் ரூமை விட்டு வெளியே. எங்கள் டீச்சர் இதை ஆரம்பிச்சாங்கன்னா தொடங்கலாம் இந்த ரவுண்டை. இப்போ நீங்கள் குறிப்புகள் கொடுக்க போறீங்க. ஓகே, உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. விலங்கு பேரு சிங்கம், புலி. விலங்கு விலங்குன்னு அவங்க பொதுவாக சொல்றாங்க. விலங்கு உயிரிகள். காட்டு காட்டு வனம். விலங்கு. அடுத்த சொல் போயிடலாமா? கடுகு மிளகு. ஒன்று முதல். இப்போ அதை சொல்றீங்களா? என்னது? மிருகம். 2. மச்சம் மச்சம் மிச்சம். 3. மிதிவண்டி மிதிவண்டி மிதிப்பது. மிதிப்பது மிதி. ஈரம் மீரம். மிதிப்பது மிதம். அடுத்த சொல் போலாமா? காரம் காரம் மிளகாய். 4. 3. விருதம் சொல்லியாச்சு. 4. இன்னும் ஒண்ணு தான் பாக்கி. மிதிவண்டி மிதிவண்டி. ஆக்சுவலா ஷாலினி, இதுல இருக்கிற சொல்லையே நம்ம சொல்லக்கூடாது. வேற சொல்லு பாப்போம். இது என்னன்னு தெரியுது அப்படின்னா சொல்லு. மிதிப்பது மிதி. அது கூட சொல்லக்கூடாதுல, அதுல இருக்குல்ல. புரியுதா என்ன சொல்றேன்னு? இதுல இருக்கிற சொல்ல எதுவும் பயன்படுத்தக்கூடாது. இது என்னதுன்னு தெரியுதா? அது மாதிரி ஏதாவது சொல்லு. எங்க இருக்கும், என்ன, எப்படி? கழிப்பிடம். கழிப்பிடம். மிதிப்பது எதை? எதை? தரை. துணி. மினி மினி. ஐயா, முதல் எழுத்து உனக்கு தெரியுதுல்ல? முதல் எழுத்து தெரியுதுல்ல? ஓகே, காலனி. காலனி. மிதிப்பது பாதணி. சிரமமா இருக்கோ?
பழமொழியை கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் 2 பேரும் நீங்களும் பிஎஸ் மெட்ரிகுலேஷனும் இறுதி சுற்றுக்கு குவாலிஃபைங் ரவுண்டுக்கு போவீங்க. ஒருவேளை நீங்களும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டா உங்கள் 2 பேருக்கு இடையில ஒரு டை பிரேக்கிங் ரவுண்ட் உங்களுக்கும் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் துறைப்பாக்கத்துக்கும். லேடி சிவசாமி ஐயர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சசிகலாவும் சந்தியாவும் உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. எதுகை, மோனை, சுடர், விளக்கு, அம்மா, சும்மா. குட், ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. எதுகை, மோனை, சரக்கு, இருக்கு, தங்கை, சங்கை. எதுகை, மோனை, ஆடு, மாடு, பாண்டி, ஆண்டி. இப்போ என்ன நான் சொல் கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆண்டி, ம், சும்மா, சங்கை. ம். ஊதி கெடுத்தானா? சொல்லிடு, முழுசா சொன்னீங்கன்னா 5 மதிப்பெண்கள். ஓகே, அது சொல்லலாம், அது சொல்லலாம். சங்கை ஊதி கெடுத்தானா ஆண்டி. அது பாதி. மீதி யார் சொல்லுவா? எதை ஊதி கெடுத்தானா ஆண்டி? சங்கை ஊதி கெடுத்தான் ஆண்டி. அப்புறம் முதல்ல ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சு அது இல்லவே இல்லையா பழமொழியில்? அது யோசிக்கவே இல்லை. நீ என்ன கண்டுபிடிச்ச? சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தானா ஆண்டி. Well done, very good, very good, very good. சசிகலா, கொஞ்சம் இருந்திருந்தா உன் ஃப்ரெண்டு வெளியே போய் அதே சங்கால மண்டையிலே போட்டிருப்பா. உங்களுக்கு தமிழ் ஆர்வம் உண்டா? தமிழில் அறிவு உண்டா? எப்படி சொல்றது உங்களை பற்றி? தமிழ்ல ஆர்வம் உண்டு. ஓகே, தமிழில் எவ்வளோ மார்க்? தமிழரை பத்தி ஆர்வம் உண்டு. ஓஹோ, தமிழில் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க 2 பேரும்? தமிழில் தான் அதிகமாக எடுப்போம்னு சொல்லலாம் எல்லா சப்ஜெக்ட்டை விட. அப்படியா? சரி, ஆர்த்தி, சோனியா, இப்போ 3வது அணியாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. முதல் 2 அணிகளும் 5 சொற்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்களும் 5 கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். தொடங்கலாமா? விளையாட்டுக்கு போவோம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பெண், ஆண், மகன், சிறுமி, பெண்பால், மகள். வெரி குட். 1, தந்திரம், மந்திரம், 2, கல், மண், 3, சுற்றுதல், ராட்டினம், தலை, முதல் எழுத்து. வலி. என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? தந்திரம்லாம் சொன்னீங்க. முதல் எழுத்து என்ன? மா, மா. சுற்றுதல் நாங்க, தலை நாங்க. ஏதா சொல். மயக்கம், என்ன இவ்வளோ சொன்னேன்? நாம், மாணவர், மாணவி, ரஜினி, ஏதாவது சொல்லுங்க, அடுத்த குறிப்பு கிடைக்கும். மாணவர்கள், பொதுவாக, நாம், பொதுவாக, மாணாக்கர், முதல் எழுத்து என்ன? மா, நீங்க மாவன்னா சொல்லிட்டு இருக்கிறீங்க துணைக்கால் போட்டு. குரங்கு, மனிதன். பரவாயில்ல, 5 கண்டுபிடிச்சிங்க. வெல் டன். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வைரம், வைடூரியம், வெள்ளி, தங்கம், குட். அடுத்தது. மட்டை, பந்து என்பது விளையாட்டு. 2, வள்ளி, தெய்வானை, நீ, தாமரை, 3, இன்னும் ஒண்ணே ஒன்று கண்டுபிடிச்சு. பாறை, கல், 4. வெல் டன் டிஏவி மகப்பேர். அவ்வளவுதான். யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் தி குவாலிஃபையிங் ரவுண்ட். கல்வியில் மட்டுமின்றி மொழி ஆளுமை, மொழி புலமை போன்றவற்றிலும் இன்றைய மாணவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் என்பதற்கு சரியான உதாரணமாக விளங்கியது ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்நிகழ்ச்சியின் தனிச்சிறப்பே திருக்குறள் சுற்றின் மூலம் பார்வையாளர்களை தங்கள் வசப்படுத்தி மீண்டும் அவர்களுக்கு திருக்குறளை நினைவூட்டியதுதான். டேனியல் தாமஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரும்பாக்கம், உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நீர், நிலம், அகழ்வாரை தங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருட்கள் தலை. 4 செகண்ட்ஸ். 4 வினாடிகள்ல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை தலை, பொறுத்தல் தலை. தலை. வெல் டன். இதுக்கு என்ன பொருள்னு யாராவது சொல்லுவீங்களா? ரத்னா, சுகுமாரன்.
நிலமானது நம்ம அந்த நிலத்தையும் தோண்டும் போது அந்த தோன்றவங்களையும் அதாவது அவங்களையும் தாங்கி பிடிச்சிட்டு அவங்க தோண்டி எடுக்கிற போதும் அதை பொறுத்துக்கிற மாதிரி மற்றவங்க நம்மளை இங்கேருந்து பேசினாலும் நம்ம அதை பொறுத்துக்கிட்டு வாழ்ந்தாரு. சூப்பர் சூப்பர் பிரமாதமா சொன்னீங்க சுகுமாரன். வெல் டன். நீ கண்டுபிடித்ததுக்கு ஒரு பாராட்டு, பொருளா ரொம்ப அழகா சொன்னதுக்கு ஒரு பாராட்டு. காது செவிக்குழுவில் இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். பிரமாதம், ஃபண்டாஸ்டிக். அதே 6 வினாடிகள். அதே 6 வினாடிகள். படுக்கை உடுக்கை இருந்தவன் கை போல ஆகிய எடுக்கன் கைவதான் நட்பு. Well done. 2 வினாடிகள். 2 வினாடிகள்ல DAV Senior Secondary School, you are qualified for a quarter final. Congratulations. சந்தானம் முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகநக நட்பது நட்பு. 2 எனக்கு தெரிஞ்சு 1 வினாடி. சந்தானம் சொன்னே சொல்லியாச்சு. அதனால 1 வினாடியில கண்டுபிடிச்சிருக்கீங்க. The quickest ever. திருக்குறள்ல சந்தானம்ன்ற ஒரே குறிப்பு, அதுக்கு 1 வினாடி தான். நீங்க நேரம் ஆரம்பிச்சாச்சு. வெல் டன் லேடிஸ் அண்ட் சாமி ஐயர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். வேறு வேறு இல்லை இலை உண்ணா இன்னா செய்தாரே இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கள் என்ன பயத்ததோ சால்பு. சரியா? சரி. அப்ப சிரிக்கணும்ல. என்ன பொருள்? ஒரு நம்மளுக்கு தீமை செஞ்சாலும் நம்ம நல்லது தான் செய்யணும். அப்படி செய்யலைன்னா இந்த சான்றாண்மை இந்த சால்புக்கான பயன் என்ன பயன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அழகா சொன்னீங்க. வெரி குட். மின்னல் இடி இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லாலும் கெடும். 6 வினாடிகள்ல சொல்லியிருக்கிறீங்க. என்ன பொருள்? நல்ல அறிவுரை கூறும் அமைச்சர் அவங்க துணையா கொள்ளாத மன்னர்கள் பகைவர் இல்லைன்னா அவங்களே தங்களை அழிச்சுக்குவாங்கன்னு. ரொம்ப அழகா பொருள் சொன்னேன். ரொம்ப அழகா சொன்னேன். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நேரம் காலம் காலம் கருதி இருப்பர் கலங்க ஞாலும் கருதுபவர். Well done. 2 வினாடிகள் அரவிந்த். Give it away. Well done. Well done. பண்பின் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். எலும்பு அன்பின் வழியது உயர்நிலை அக்தில்லார்க்கு என்புதோல் பொறுத்த உடம்பு. நீங்க 2 பேரும் குரல் புலிகளாச்சே. அது என்ன குறிப்பு? எப்படி அது? அன்பின் இருக்கனால ரைமிங்ல கொடுத்தேன். எண்பு தோல் போர்த்த உடம்புன்றதுனால சரி ஏதோ ஒன்று மேட்ச் ஆகுதே எலும்புன்னு கொடுத்து பார்ப்போம்னு சொன்னேன். பிடிச்சிட்டா? ஓகே. என்ன விளக்கம் நீ சொல்லு பார்ப்போம். திருக்குறள் தான் சார் படிக்க சொன்னாங்க. கருத்து விளக்க உரை பொழிவுரை எல்லாம் சொல்லி கொடுக்கலையா? மனிதர்களுக்கு அன்பு ரொம்ப முக்கியம். அன்பு இல்லாதவங்க வெறும் எலும்பும் தோலும் கூடிய ஒரு எலும்பும் தோல் உள்ள ஒரு உடம்பு. உடம்பு. அவங்க உயிர்களா மதிக்கப்பட மாட்டாங்க. இப்ப நம்ம எப்படி மினிமா? எலும்பு தோல் உடம்பா அன்புள்ள உடம்பா? நாங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தான உடம்பு சார். அன்பு இருக்கு சார். அப்படியா? சரி. படிப்பு கல்வி பிறவி கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலமற்றவை. 6 7 எழுமையும் எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் எழுமையும் ஏமா புடைத்து. 1வது முதல் பன்மை ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. எல்லா குரலையும் மனப்பாடம் பண்ணி வச்சாலும் இதான் பிரச்சனை. எல்லாம் ஒன்னு சொன்னா 10 குரல் வருது. இப்ப நீங்க சொல்ல வேண்டிய சிலபஸ் குரலை மட்டும் சொல்லு பாப்போம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. அதாவது ஒரு ஜென்மத்துல தான் கற்ற கல்வி, அதாவது ஒருமைக்கண் ஒரு தடவை தான் கற்ற கல்வி தான் படித்த அந்த படிப்பானது எழுமையும் 7 பிறவிக்கும் ஏமா புடைத்து. 7 பிறவிக்கும் அது புகழ் தரக்கூடியதா இருக்கும். வெல் டன். அழகா சொன்ன மீனாட்சி. பரவாயில்ல. இளைய தலைமுறைக்கெல்லாம் தமிழ் தெரியல, தமிழ் ஆர்வம் இல்லை, தமிழ் அறிவு இல்லைன்னு பல பேர் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனாட்சி அவங்க இந்த விஜய் தொலைக்காட்சி வழியாக ஒரு முறை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவாங்க. உன் முகத்தை ஒரு தடவை காமிமாங்க. உன் தமிழை கண்டு தமிழ்நாடே தலை வணங்கும் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல. வெரி குட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களின் தமிழ் புலமை மற்றும் விளையாட்டு திறமை ஒருபுறம் வெளிப்பட்டாலும் பாட்டு, மிமிக்ரி, காமெடி என்று தங்கள் மற்றொரு முகத்தையும் காட்ட தவறவில்லை. என்ன சொல்லுது? ஒரு வார்த்தை 1 லட்சம் சொல்தா? ஜேம்ஸ் வசந்த் சார், நாங்க விளையாடணும்னா பிளஸ் பண்ணுங்க. நல்லா இரு மினிமா.
மஞ்சுமிதா என்ன ஆக போறீங்க? ஆல்பம் மேக் பண்ணணும். சிங்கர் என்ன ஏதாவது பாடி காமிங்க. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி, தாழ் திறந்தே காத்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்துவிடோ, கதவுகளை திருடிவிடும். அதிசயத்தை காதல் செய்யும் இரண்டும் ஒன்றாகி போனதே, கதவு இல்லாமல் ஆனதே. இனிமேல் நம் வீட்டிலே பூங்காற்றுதான் தினம் வீசுமே. குட். மியூசிக் படிச்சிட்டு இருக்கியா மறுபடி? முன்னாடி படித்தேன், இப்போ 10th திரும்ப கண்டினியூ பண்ணணும். அப்பதான் இன்னும் பெட்டர் சிங்கர் ஆக முடியும். இது பர்சானிஃபிகேஷன், அதாவது ஒரு திங் வந்து அதை பற்றி அதே சொல்லிக்கிற மாதிரி. ஸோ பெண்ணை பற்றி எழுதியிருக்கேன். ஒரு பேனா வந்து அதை பற்றி அதுவே சொல்கிற மாதிரி ஒரு போயம் இன் இங்கிலீஷ். I express your feelings. I sign documents for many dealings. My favorite haunt is a pencil pen stand. I am precious as a gold, and I am bolder than a sword. I don't know whether I am good or bad, but the computer systems make me sad. I think my era is going to end, all because of this laptop trend. Don't forget me, my dear ones, because I had helped you in many tons. Thank you. Oh, well done. Very good. உங்கள் இருவரையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இதற்கப்புறம் ஒரு 3 டீம்ஸ் இருக்காங்க. இத்தனை நாள் மனோகர் வாய்ஸ் வச்சு ஒட்டி பெட்டி ஓட்டிட்டோம். லாஸ்ட் டைம் சின்ன வரியில அவங்களுக்கு ஒரே ஒரு கருத்து, இங்க என்ன சொல்லுது, ஒரு வார்த்தை 1 லட்சம் சொல்தா. பல திறமைகள் இருக்கு. ஸோ இந்த மேடை இல்லைனாலும் பல மேடைகளை ஒன்று சந்திக்க போறோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ஆல் தி பெஸ்ட். இப்படி தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினாலும் போட்டி என்று வந்ததும் வெற்றி ஒன்றையே இலக்காக வைத்து இறுதி சுற்றுக்கு தகுதி பெற முனைப்புடன் மும்முரமாக விளையாடினர். நினைவுபடுத்திக் கொள்வதற்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது உங்களுக்கு தொடங்குகிறது. அடுத்து 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 தொடங்கலாம். குறிப்புகள் கொடுத்து சொற்களை கண்டுபிடிப்பதற்கான உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ஆராதனை, அர்ச்சனை, மேஜை, பூஜை, உருவம், இமை, மோர், தயிர், நிஜம், நிழல், வெரி குட், கத்தி, வாள், நுனியில், கூர்மை, வெரி குட், உள்ளம், மனம், வெரி குட், ஜன்னல், கதவு, வெரி குட், விளக்கு, அகல், நூல், திரி, வெரி குட், மரத்திற்கு வேர், well done, very good, சாம்பிராணி, புகை, well done,
இன்னும் 50 வினாடிகள் இருக்கு. வார்த்தை தான் இல்லை. ட்ரை 40 வினாடிகள். நெடில் குரில். வெரி குட். நல்ல மெமரி. கால அவகாசம் முடிவடைந்தது. திருச்சி பெரியார் சென்டினரி மெமோரியல் மெட்ரிக் கேர்ள்ஸ் ஹை செகண்டரி ஸ்கூல் 11 சொற்கள் கண்டுபிடிச்சு அசத்தி இருக்கிறீங்க. வெல் டன். பிரியதர்ஷினி திரையில் ஒவ்வொரு சொல்லையும் பார்த்துட்டு சில சொற்கள் ஒரு நொடி தான் அப்படி சொல்லிட்டு போகும்போது எனக்கு என்னவோ நீ தவறு பண்ணிட்டு இருந்தியோன்னு என் மைண்டில் தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே இத்தனை சொற்கள் உன்னோட நினைவில் ஏற்றிட்டு இருக்காருன்னா உனக்கு நினைவாற்றல் ரொம்ப அபாரம். அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எக்ஸலண்ட் ஒர்க். கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தாலும் 15 சொல்லியிருக்க முடியும். ஒரு பேய் வந்தது ஞாபகம் இருக்கா? பிசாசு. அப்புறம் நிஜம்னு குறிப்பு கொடுத்து நிழல் கண்டுபிடிச்சிங்க. அங்கே நிஜம்னு ஒரு சொல் இருக்குது, நிழல்னு சொல்லி நிஜமும் வந்திருக்கும். அதை கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக கிடைச்சிருக்க வேண்டிய சொற்கள். பரவாயில்ல, 11 இஸ் அன்பிலீவபிள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸில் பல்வேறு சுவாரஸ்யமான சுற்றுகளை தாண்டி இன்று இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்ற மகாத்மா மாண்டெசரி, பெரியார் சென்டினரி மற்றும் ஆதித்யா வித்யாசிரம் இந்த 3 பள்ளிகளில் ஓர் வெற்றி பயணம். மதுரை மகாத்மா மாண்டெசரி சிபிஎஸ்இ ஸ்கூல். உங்களுடைய பலம் என்ன, ஸ்ட்ரெங்க்? எனக்கு வர்ஷினி. அதுதான் பலம் இந்த அணி. நீ என்ன நினைக்கிற வர்ஷினி? அவதான் obviously. இதுவரை இந்த அணி ஆடிய அனைத்து சுற்றுகளிலும் கொடுக்கப்பட்ட கால அவகாசத்திற்கும் மிக குறைவான நேரத்தையே பயன்படுத்தி வார்த்தைகளை கண்டுபிடிப்பதற்காக தூய தமிழ் சொற்களை அதிகம் உபயோகித்தது போன்றவை இவர்களின் தனிச்சிறப்பு. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ததீசி. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஓ பியூட்டிஃபுல். அழகா சொன்ன மீனாட்சி. பரவாயில்ல, இளைய தலைமுறைக்கெல்லாம் தமிழ் தெரியல, தமிழ் ஆர்வம் இல்லை, தமிழ் அறிவு இல்லைன்னு பல பேர் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனாட்சி அவங்க இந்த விஜய் தொலைக்காட்சி வழியாக ஒரு முறை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவாங்க. தமிழை கண்டு தமிழ்நாடே தலைவணங்கும் இன்னும் கொஞ்சம் நாட்களில். வெரி குட். மெமரி ரவுண்டில் அதிகபட்ச வார்த்தைகளை ஞாபகம் வைத்து தங்கள் நினைவாற்றல் திறமையின் மூலம் சவால் விட்டது இந்த வெற்றி கூட்டணி. குழந்தை. மழலை. வெரி குட். ஆடை. உடை. மேலே. சட்டை. வில். அம்பு. இலை. தலை. காய்ந்தது. சருகு. வெரி குட். பழம். காய். குட்டை. குளம். வெரி குட். தெய்வம். கடவுள். மாமி. சாமி. கூரை. தரை. பக்கம். தூரம். 9 சொற்கள். அபாரமான நினைவாற்றல். ஆதித்யா வித்யாசிரம் இவர்கள் விளையாடிய அனைத்து சுற்றுகளிலும் தங்களின் சமயோஜிதத்தால் வெற்றி பெற்ற அணி. புதுச்சேரியிலிருந்து வந்திருக்கிற ஆதித்யா வித்யாசிரம் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். உங்கள் 2 பேருக்கும் தமிழ் ஆர்வம் உண்டா? தமிழ் ஒரு பாடமாக படிக்கிறீங்களா? ஆர்த்தியும் சோனியாவும் படிக்கிறோம் சார். சரி, உங்களுக்கு தமிழ் ஆர்வம் உண்டா, தமிழில் அறிவு உண்டா? எப்படி சொல்கிறது உங்களுக்கு? தமிழில் எவ்வளோ மார்க்? தமிழரை பற்றி ஆர்வம் உண்டு. ஓஹோ. தமிழில் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க 2 பேரும்? தமிழில் தான் அதிகமாக எடுப்போம்னு சொல்லலாம் எல்லா சப்ஜெக்டை விட. இவர்கள் உபயோகிக்கும் க்ளூஸ் எளிமையாகவும் எளிதில் புரிந்து கொள்ளும்படியாகவும் இருந்தது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் 1 மினிட்ஸ் ரவுண்டில் அதிகபட்சமான வார்த்தைகளை கண்டுபிடித்தது போன்றவை இந்த அணியின் வெற்றியை தங்கள் பக்கம் எளிதில் ஈர்த்தது. அரசன். மன்னன். பெண்மை. அரசி. வேகமா. ஆடை. உடை. 2. சிஷ்யன். குரு. 3. ஆத்திரம். கோபம். 4. பேத்தி. பேரன். 5. அடி. உதை. 6. பாவாடை. தாவணி. வெரி குட். 7. வெப்பம். வெயில். 8. வழி. பாதை. 9. நிறை.
குறை 10 உத்வேகம், விவேகம் 11 சிரிப்பு, அழுகை கிண்டல், கேலி 12 come on well done very good கால் இறுதி சுற்றில் பெரியார் சென்டினரி பள்ளி அணி மகாத்மா மாண்டிசரி பள்ளி அணியுடன் மோதினர். 2 பள்ளிகளுக்கிடையே நடந்த கடுமையான போட்டியின் இறுதியில் பெரியார் சென்டினரி அணி வெற்றி வாய்ப்பை இழந்தது. பெரியார் சென்டினரி மெமோரியல் நீங்க 23 மதிப்பெண்கள். இன்னும் கொஞ்சம் நீங்க போராடி இருக்கலாம். இதுக்கு முந்தைய லெவல் வரைக்கும் ரொம்ப அழகா போராடினீங்க. முதல் சுற்றுல இருந்தே கொஞ்சம் நீங்க பின்தங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது என்ன காரணம்னு எனக்கு புரியல. 2வது தகுதி சுற்று மூலம் மீண்டும் களம் இறங்கிய பெரியார் சென்டினரி அணி சிறப்பாக விளையாடி இறுதிப் போட்டியில் இடம் பிடித்தது. பொறுமையுடன் நிதானமாய் போராடும் பெரியார் சென்டினரி, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அடக்கமாய் முன்னேறும் ஆதித்யா வித்யாஸ்ரம், மகத்தான வெற்றியே லட்சியம் என விளையாடும் மகாத்மா மாண்டிசரி. பரபரப்பான இந்த இறுதிப் போட்டியில் பரிசு கோப்பையை வெல்லப் போகும் பள்ளி எது? அடுத்த வார்த்தை. அடுத்த வார்த்தை. தவறு, பிணக்கு, அடுத்த வார்த்தை. ஆணவம், அகங்காரம், செருப்பு, செருக்கு, வேகமா வேகமா தனிமை, தனித்துவம், வெரி குட் சிறிதளவு, சிறிதளவு, கொஞ்சம், உப்பு, கடுகளவு, உப்பு, தேக்கரண்டி, மன்னிக்கணும். நான் அடுத்த சொல் இல்ல இல்ல நான் ஒரு கிலோ விடை 3 வந்துருச்சு இல்ல. தவறு, தண்டனை, முறைப்பது, சொல்லு, கோபம், சினம், முயல், 3வது குறிப்பு புயல், சொல்லு சொல்லு, கயல், மையல், எங்கேயோ அதனால கொஞ்சம் விலை, சிரமம். சொல்லு, வருமானம். இது இப்போ முதல்ல அது புரியலையோ என்னன்னு. இதை முதல்ல ட்ரை பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. இல்ல கஷ்டம். ஏன்னா முறைகேடுன்ற ஒரு சொல்லுக்கு எப்படி குறிப்பு கொடுக்கறது? என்ன விஷயம் கஷ்டமா இருக்கு. கமான் மீனாட்சி, இது ஒரு போட்டி தான். ஆனால் அட் த சேம் டைம் இது ஒரு விளையாட்டு போட்டி. உனக்கு தெரிஞ்சிருக்கிற தமிழை நீயே சோதிச்சு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக நினச்சிக்கணும். அதுக்கு மேலே இதில் இவ்வளோ சீரியஸ் ஆகக்கூடாது. இன்வால்வ் ஆகி விளையாடலாம், ஆனால் அது எமோஷன்ஸோ அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, யூ ஆர் யங், லாங் வே டு கோ. இன்னும் நிறையா கற்றுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஒரு அனுபவ மேடையாக நினச்சிக்கணும். அதுக்குள்ளே நொடிச்சு போயிடக்கூடாது. ஓகேயா? இப்படி மனம் தளர்ந்துட்டு அடுத்த சுற்றுகள்லாம் நீ கையாள போவது ரொம்ப சிரமமாயிடும். ரிலாக்ஸ். ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். டீம் 2 வாங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. இலக்கணம், இலக்கியம், குட், விரைவு, அவசரம், வேற சொல். அடுத்த சொல் போலாம். ஒரு குறிப்பு கொடுத்துருக்கு. முழக்கம், சங்கு, திறன், முரண், வெரி குட். 2. அடுத்தது வயது, முதுமை, பொருள், அகவை, வெரி குட். 3. புல்லாங், குழல், 4. இப்போ ஒரு குறிப்பு கொடுத்த சொல் வந்திருக்கு. விரைவு, விரைவுன்னு முதல்ல சொன்னோம். துரிதம், வெல் டன். 5. வெல் டன் ஆதித்யா வித்யாசம் பாண்டிச்சேரி. ஒரு நிமிஷத்துக்கு குறைவா 55 வினாடிகளில் 5 சொற்களையும் கண்டுபிடிக்க முடியும். மற்றவங்களுக்கும் ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி நீங்கள் செயலாக இருக்கிறீங்க. வெரி குட். நீங்கள் வெயிட் பண்ணுங்க. பெரியார் சென்டினரி மெமோரியல் போன முறை எத்தனை சொற்களை கண்டுபிடிச்சோம்? 4. பரவாயில்ல. இந்த முறை 5க்கு முயற்சி செய்யணும். நீங்கள் தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சிறகு, இறகு, பாராட்டு, சீராட்டு, வெரி குட். நெக்ஸ்ட் ஒன்
அடுத்த சொல். நாள், தேதி. மாளிகை, நாளிகை. சரியா சொல். நாழிகை. நாழிகை. வெரி குட். 2. சூரியன், கதிரவன். ம். 30 வினாடிகள். ஆதவன், பகலவன். வெரி குட். 3. அடுத்தது. சுவை. வேறு. இப்போ என்ன சொல்ல போற? இல்லாத வார்த்தையை கண்டுபிடிக்க கூடாது. நெக்ஸ்ட் வேர்ட். அடுத்த சொல். நிலா, சந்திரன். மிதி, மதி. 4. இப்போ அது வந்துருச்சு. சுவை. காலடி. சும்மா சொல்லு. காலடி. வேறா? தடயம். அதான் அது. பாதக். பாதக். இல்லை ஒன்றும் ஸ்ட்ரைக் ஆகலை. எனக்கு அந்த வார்த்தை தெரியும், ஆனால் இன்னும் தடயம். தடயம் தான் நான் சொல்லிட்டேனே. காலடி, தடயம். காலடி இல்லை பாதக். சுவடு. சுவடு. அந்த சொல் தெரியுமா? சுவடுன்றது ஒரு தடயம். 4 கண்டுபிடிச்சிருக்கீங்க. அழகாக போராடி தான் இருந்தீங்க, நீங்கள் விடலை. இப்போது இதில் வந்த பல சொற்களுக்கு வந்து நேரடியாக பொருள் டக்கு நமக்கு உதிக்காது. சில சமயம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. நீங்கள் உடனே அழகாக என்ன பண்ணுறீங்க, முதல் எழுத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சொல்லை கொடுத்துட்டு அடுத்தது இதே ஓசையில் இருக்கிற இன்னொரு சொல்ல சொல்லி அதை சேர்த்துக்க சொல்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் உங்களால் எல்லா சொற்களையும் சுலபமாக கண்டுபிடிக்க முடியுது. உங்களாலையும் சரி, அவங்களாலையும். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா சில சமயங்களில் எப்போ நேரடி பொருள் நமக்கு உடனடியாக கிடைக்கலையோ அந்த சொல்லை பிரித்து முதல் எழுத்தையும் அந்த ஓசையும் பண்ணுறதை பல அணிகள் இங்கே வந்து பண்ணுறதை பார்க்குறோம். வெரி குட். நமக்கு வேண்டியது நல்ல சொற்களை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். வெல்டன். திறமை மிக்க அணியாக இருந்தாலும் இன்னைக்கு இருந்த சந்தர்ப்ப சூழ்நிலையின்படி விளையாண்ட மதுரை மாண்டேசரி குறைந்த மதிப்பெண்களோடு வெளியேற வேண்டிய தருணம். ஒரு முறை அவங்களை சந்திப்போம். ப்ளீஸ் கம் ஓவர். மதுரை மாண்டேசரி, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். இன்னும் நல்லா பயிற்சி பெற்றுக்கலாமோ? எங்கே தவறு நிகழ்ந்ததா நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த டைம் கொஞ்சம் குறைஞ்சனால, மீதி ரவுண்டு பொறுத்தவரை இந்த இது குறைஞ்சனால கொஞ்சம் பதட்டம். டைம் குறைஞ்சாலே பதட்டத்தில் தான் வந்து முடியும். அது இது வரைக்கும் மற்ற சுற்றுகள் அரையிறுதி வரைக்கும் நீங்கள் விளையாண்ட அளவுக்கு திறமையாக நீங்கள் எந்த அணியுமே விளையாடல. என்ன காரணம்? உங்களோடதே சொல்லுங்கள். பெரியார் சென்டினரி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆதித்யா, வித்யாசம்? சேம், கம்மியான ப்ராக்டிஸ் அண்ட் பதட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃபைனல்ஸ்னும் போது நம்மள அறியாம பயம் அதுக்கு மேலே வந்துச்சு கொஞ்சம். கடைசியில் முடியும் போது சொல்லியே ஆகணுன்ற கட்டாயத்தில் ரொம்ப பயம் வந்தது. அதனால் நீங்கள் யாருமே உங்களுடைய முழு திறமையை வெளிக்காட்ட முடியல இந்த ஃபைனல்ஸில். இது 3வது சுற்றின் இறுதியில் மகாத்மா மாண்டேசரி இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்காக எங்களது நன்றியையும் உங்களது பாராட்டுகளையும் உங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இறுதிச் சுற்றில் பங்கேற்ற ஆதித்யா வித்யாசம் மற்றும் பெரியார் சென்டினரி பள்ளி அணிகளுக்கிடையே நடைபெற்ற கடுமையான போட்டியின் பரபரப்பான நிமிடங்கள். 2 நிமிடங்கள். இடம் மாறி இருக்கிற எழுத்துக்கள் விளங்கிக் கொண்டு அதிகபட்சம் 2 குறிப்புகள் கொடுத்தால் உங்கள் அணி சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் சொற்களை விளங்க வைக்க முடியும். பஸர் அழுத்தினோடனே நான் எந்த பள்ளின்னு சொல்கிறேன், அதுக்கு பிறகு நீங்கள் உடனே உங்களுடைய குறிப்புகளை சொல்லணும். தொடங்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். சேர் அப். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. குதிரை, வெற்றி, கால், லாடம். வெரி குட். உவர்ப்பு, உப்பு, இணை, புளிப்பு, விடை சொல்ல முடியுமா? இனிப்பு. இல்லை. போயிட்டே இருங்க. பரீட்சை, தேர்வு, வெரி குட். பங்கு, சந்தை, நொடி, வினாடி. வெரி குட். நிலையம், கூடம், வேறு, காவல், விடை சொல்ல முடியுமா? மன்னிக்கணும். திமிரு, தெனாவட்டு, அழுப்பு,
அடுத்த அணி விடை இல்ல, போயிட்டே இருங்க. பெண்கள். ஆண்கள். தலையில். கூந்தல். முடி. இல்லை. நிறம். வண்ணம். குங்குமம். சிவப்பு. வெரி குட். அடுத்தது. தும்மல். இருமல். வெரி குட். துளை. ஓட்டை. வாரம். துவாரம். வெரி குட். வேதனை. சோதனை. மூங்கில். பிரம்பு. வெரி குட். கூடம். ஆய்வகம். பாதி. ஆய்வு. பூங்கா. மைதானம். ஆட்டம். மேடை. கொண்டாட்டம். கால அவகாசம் முடிவடைந்தது. எந்த பள்ளி அணி எத்தனை சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்றதை இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். வெற்றி பெறும் அணி அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க இரண்டு அணிகளும். இரண்டு அணிகளுமே தலா 5 சரியான விடைகள் சொல்லி சரிசமமான ஒரு நிலைமையில் கொண்டு வந்து விட்டுருக்கிறதுனால இப்போ ஒரு டை பிரேக்கர் ரவுண்டு. இந்த டை பிரேக்கர் ரவுண்ட் இதே சுற்று மறுபடியும் நடைபெற போகிறது குறைந்த கால அவகாசத்துடன். முதல்ல 2 நிமிடங்களில் கண்டுபிடித்தார்கள். இப்பொழுது அவங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது ஒரே 1 நிமிட கால அவகாசம். அதற்குள் எந்த அணி அதிகப்படியான சொற்களை கண்டுபிடிக்கிறீர்களோ அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டியின் வெற்றியாளர்கள். 2 குறிப்புகள் மட்டுமே ஒவ்வொரு சொல்லுக்கும். பஸ்ஸரில் கை வச்சுக்காங்க. ஒரு சலுகை உங்களுக்கு என்ன கொடுக்கலான்னா, ஒருவேளை நீங்கள் இடம் மாறி நிற்கணும்னு ஆசைப்பட்டா உங்கள் அணியில் நீங்கள் அங்கே போகணும்னு நினச்சா அங்கே போய்க்கலாம், மாற்றணும்னு நினச்சா மாற்றிக்கலாம். வேண்டாம். சரி, தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பெரியார். கைதி. சிறை. அனுபவிப்பது. தண்டனை. மாவிலை. சலுகை. நிவாரணம். நிதி. விடை. தோரணம். வெரி குட். 1. வினோதம். வித்தியாசம். வேறு. அற்புதம். இல்லை. அடுத்தது. சரணம். சரணம். சங்கதி. அடுத்து. ராகம். மரணம். அடுத்தது பா. கோபம். ஆத்திரம். கருத்து. மனம். யோசனை. ஆலோசனை. விடை. கால அவகாசம் முடிவடைந்தது. அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் நிகழ்ச்சியில் பல கட்டங்களை தாண்டி தங்களது திறமையை தொடர்ந்து நிரூபித்து இறுதிப் போட்டியில் சாதுரியமாக இந்த கால அவகாசத்திற்குள் தங்களது தமிழ் மொழி அறிவையும் நிதானத்தையும் கையாண்டு வெற்றிகரமாக தங்கள் குடும்பங்களுக்கும் தங்கள் பள்ளிகளுக்கும் தங்கள் நண்பர்களுக்கும் பெருமையை தேடி சேர்த்திருக்கும் இந்த நிகழ்ச்சியின் வெற்றி பெறும் அணி பாண்டிச்சேரியின் ஆதித்யா வித்யாஸ்ரம் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். Congratulations. இந்த நிகழ்ச்சியினுடைய ரன்னர்ஸ் அப் திருச்சியில் வந்திருக்கிற பெரியார் சென்டினரி மெமோரியல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர், உங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு இனிமையான முடிவை தேடித்தந்த இந்த பள்ளி அணிகளுக்கு நமது நன்றி, வணக்கம், வாழ்த்துதல், பாராட்டுகள் எல்லாமே. இவர்களுக்கான பரிசை அளித்து கௌரவப்படுத்த நமது விருந்தினர் நாம் முத்துக்குமார் அவர்களை அழைக்கிறோம். வாங்க. பெரியார் சென்டினரி மெமோரியல் இன்னைக்கு ரன்னர்ஸ் அப் 2வது நிலையில் இருந்த பெரியார் சென்டினரி மெமோரியல் பள்ளி மாணவியருக்கு விஜய் டிவி வழங்கும் 1 லட்சத்துக்கான செக். அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் நிகழ்ச்சியின் சாம்பியன்ஸ்
பாண்டிச்சேரி ஆதித்யா வித்யாஸ்ரம் விஜய் டிவி வழங்கும் 2 லட்சத்துக்கான செக். அம்மன் TRY ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் நிகழ்ச்சியின் சாம்பியன்ஸுக்கு சாம்பியன்ஷிப் டிராஃபி நாம் முத்துக்குமார் அவர்கள் வழங்குகிறார்.